சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உடம்பு வலி தெரியறதில்ல, மனசு வலி தெரியறதில்ல, குடும்பம், நான் யாரு, எனக்கு என்ன வேலை, எவ்வளோ கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் கடந்து போய் ஒரு கட்டத்தில் வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு நீ குழப்பமான மனநிலைக்கு போயிடுவ அப்படிங்கிற உண்மை வந்து யாரும் உணர்றதில்ல. 4 படம் நடிச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க, 10 பேர் போகிறாங்க, அந்த முன்னணி ஹீரோ தான் எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு நடிகர் கூட நம்ம பார்த்துருப்போம். சிங்கிள் பேரண்டிங்கில் இன்றைக்கி நிறைய வந்து சொசைட்டி வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கு. அதில் நிறைய அழுத்தங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்க பிரச்சனை. அந்த குழந்தைக்கு கேள்வி பதில் சொல்லணும். இந்த காட்சி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை திரைப்படத்தில். அவர் பெரிய கார் ஓட்டி பெரிய பணக்காரனாகி அந்த மாடு ஓட்டிட்டு ஒரு ஏழை போவான். அந்த ஏழையை பார்த்துட்டு நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க பாரு, ஆனால் எனக்கிட்ட அந்த சந்தோஷம் இல்லை பாரு. சோஷியல் ட்ரிங்கிங்கில் ஆரம்பித்தது இப்போ இவ்வளோ மோசமாக போயிடுச்சு. ஆனால் வெளியில் வர தெரியல எனக்கு. அது மாதிரி அடிக்ஷன் சென்டர் போகிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சுய அறிவே வந்து இதாகிடுது, அவங்களுடைய மூளை வந்து செயல்படுவதில்லை, கல்வியில் கவனம் இல்லை, காமத்திலையும் இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லையும் நாட்டமாக இருக்காங்க. எதிர்கால தலைமுறை என்ன ஆகுன்னு தெரியல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் சமீப காலமாக அந்த ட்ரக் அடிக்ட்டு, அந்த போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட விவகாரங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. இதில் முக்கிய நடிகர்களே இப்போது சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நெட்வொர்க் இதோடு நிற்காது, இன்னும் பலரை போய் முட்டை போகுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாகிட்டுருக்கு. இதற்கு பின்னணியில் நடிகர்கள் ஏன் வந்து இந்த போதைப்பொருளுக்கு இதுக்கு உட்படுத்தப்படுறாங்க, இந்த போதைப்பொருளை நோக்கி நகர்றாங்க, அவங்களோட மனநிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக பேசுகிறதுக்காக உளவியல் நிபுணர் திருமிகு ஜெயஸ்ரீ கண்ணன் இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் பிருத்வி. இப்போ பொதுவாக மேடம், நடிகர்கள்னு வந்துட்டா அவங்க நல்லா தானே இருக்காங்க, நல்ல வீடு வசதியோடு இருக்காங்க, பெரும் புகழோடு இருக்காங்க, அவங்க ஏன் அந்த போதைப் பொருளை நோக்கி நகர போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. சம்மந்தப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, சம்பளத்துக்கு பதிலாக அதை கொடுத்தாங்க அப்படிங்கிறாரு. இருந்தாலும் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே மேடம்? உண்மைதான். எல்லாரும் கனவு காணக்கூடிய ஒரு புகழ், சோஷியல் ஐடென்டிட்டி, பணம் எல்லாமே கிடைக்கிது அவங்களுக்கு. அப்புறம் வந்து வாழ்க்கையை அமைதியாக கொண்டு போயிடலாமே, ஏன் இந்த சப்ஸ்டான்ஸ் இதுக்குள்ளே வராங்க, எதுக்காக வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல வருது. இந்த கேள்வி வரும்பொழுது என்னென்னா, நம்ம 10 to 5 ஆஃபீஸ் ஜாப் மாதிரி சினிமா ஜாப் வந்து கிடையாது. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு அழகான எல்லாருக்குமான ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்கலாம், ஒரு சொர்க்கம் மாதிரி தோணலாம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் நார்மலான ஒரு எல்லா வேலைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வரையறைகளோ ஒரு ரிலாக்ஸேஷனோ கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஷூட் போகிறோன்னா ஒரு 1/2 an hour கழித்து நம்ம ஒரு கேப் எடுப்போம் சம்டைம்ஸ். பட் சினிமா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பலருடைய ஒரு ஒருங்கிணைப்பான வேலை அது. அதில் வந்து பல பேர் இருப்பாங்க. ஒரு டைரக்டர்லேருந்து ஒரு ஆக்ட்ரஸ்லேருந்து லைட்மேன்லேருந்து எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் ஒட்டுமொத்தமாக வந்தால் தான் அந்த ஒரு 2.5 மணி நேரம் சினிமா வந்து சரியாக வரும். இதில் வந்து சூழல், இப்போ மழை வர மாதிரி ஷூட் எடுக்கணும்னா அந்த மழை வர வரைக்கும் நம்ம எடுத்து முடிச்சாகணும். அப்போ வெதர் சூட்டாக அவங்களுக்கு இருக்குன்னா அந்த டைம் நீங்கள் நடிச்சு ஆகணும், கண்டினியூஸாக நடிச்சு ஆகணும். ஒரு டான்ஸ் மூமெண்ட் இருக்குது கடினமாக அப்படின்னா அது கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டே தான் இருப்பீங்க. எவ்வளோ பாடி பெயின் வந்தாலும் அவங்க அதை காமிச்சிக்க மாட்டாங்க. கேமராவில் சிரிச்சிட்டே இருக்கணும், வேறு அந்த முகபாவங்களை சரியாக கொடுக்கணும். ஸோ வந்து அதுலேயும் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு துறை தான் அது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா வேலைகளும் போலவே வந்து இருக்கக்கூடியது இன்னும் கூடுதலான ஒரு கவனமும் ஒரு க்ரியேட்டிவிட்டியும் அர்ப்பணிப்பும் உடல் உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அப்போது இதை வந்து காம்படிஷன் வேறு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ காம்படிஷன், நீ உன்னை சர்வை பண்ணிக்கணுன்னா தி பெஸ்ட்டு நீ கொடுத்தாகணுங்கிற ஒரு அழுத்தம் வேறு இந்த துறைக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு படம் எடுத்து காணாமல் போனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரு படத்தில் நடிகையாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 90s பார்த்திங்கன்னா படம் நடிச்சுட்டு நல்ல ஒரு புகழ்பெற்ற நடிகைகளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆஃபீஸ் வேலைக்கும் போக முடியல, அவங்க வந்து வேறு விதமான தொழிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போனோன்னா இவங்க அந்த நடிகை தான், நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிங்களா, இந்த படத்தில் நடிச்சிங்களா, யாரும் உங்களை எடுத்துக்க மாட்டாங்க, வேறு துறைக்கும் போக முடியாதுங்கிற ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அழுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருப்பதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் பெயினாக இருக்குது, மைண்ட் டென்ஷனாக இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் போயிடுச்சு, ஸோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் ஒரு பெக் போடுறேன்,
கொஞ்சம் வந்து கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணால் சோஷியல் ட்ரிங்கிங் தப்பு கிடையாது, ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது க்ரியேட்டிவிட்டி. ஸோ நம்ம உடம்பில் மூளையில் வந்து சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கக்கூடும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு அப்படியே ஒரு மிதப்பான ஒரு மனநிலையில் ஒரு இதில் இருப்போம். சில பேருக்கு காஃபி அடிக்ஷன் இருக்கும், சில பேர் காதலிக்கும் போது வந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் உணர்வு ஏற்படும், அந்த ஒரு ஹார்மோன்கள் எல்லாம் சுரக்கும். ஈவன் நம்ம ஒரு பாலியல் செக்ஸில் ஈடுபடும் போது ஆகட்டும், இல்லைனா வேறு ஏதாவது நம்மளை ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம், நமக்கு ஆஹா நான் இது பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆகட்டும், நமக்கு உடம்புல சில விதமான ஹார்மோன்ஸ் சுரந்து நம்மளை அது உற்சாகத்திலையும் தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு தூண்டுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சினிமா துறைக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு நடிகராகட்டும், ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருந்தால் நீங்கள் சொல்லிடுவீங்க என்னப்பா அவர் வந்து இப்படியே தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதுவே நம்ம நிறைய பேர் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, இந்த நடிகராக இப்படி தான் பண்ணுவார், இப்படி பண்ணால் அந்த நடிகர்னு சொல்கிறீங்க, அப்படி பண்ணால் அந்த நடிகர்னு சொல்கிறீங்க, இப்படி பண்ணால் ஒருத்தர்னு சொல்லுவீங்க இல்லையா. அப்போது கேலிக்கு ஆளாக்கப்படுறோங்கிற ஒரு பதட்டம் இருக்கும்போது புதுசாக பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த கிரியேட்டிவிட்டி, இந்த ஹார்மோன்களின் தூண்டுதல்கள் அதிகமாக கிடைக்க பெறும்போது ஊக்கம் கிடைக்கும், புதுசாக ஐடியாஸ் வரும். உங்களுக்கு அப்போ பசி இருக்காது. எப்படி வந்து நீங்கள் ட்ரிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் அப்படியே ஒரு மிதப்பில் இருக்கிற மாதிரி சரியான பசியோ தூக்கமோ இல்லாமல் அந்த ஒரு மனநிலையிலேயே ஒரு அரை மனநிலையிலேயே இருப்பீங்க நீங்கள். அப்போ புது க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு தோணும். இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது, பரவலாக சொல்லப்படுகிறது, இது நம்பப்படுகிறது. அந்த துறை சார்ந்தவங்க வந்து இதை நம்பிட்டும் இருக்காங்க. எனவே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கிங்லேருந்து ட்ரக்ஸுக்கு வராங்க. ஸோ அதில் பலவிதமான ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள் எதையும் நம்ம பகிர வேண்டாம். என்ன அப்படின்னா, இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உடம்பு வலி தெரியறதில்ல, மனசு வலி தெரியறதில்ல, குடும்பம், நான் யார், எனக்கு என்ன வேலை, எவ்வளோ கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் கடந்து போய் அவங்க வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியான வேர்ல்டில் ஒரு மாதிரி மிதப்பிலேயே இருக்காங்க. இது வந்து அதை விட்டு அவங்க வெளியே வரும்போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு இதுக்கு வருவாங்க, நிஜ உலகத்துக்கு வரும்போது. அப்போது அவங்க புது சம்பவங்கள், இல்லாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கற்பனைகளில் தோணும். அதெல்லாம் நிஜமாக நினச்சி அவங்க எழுதுவாங்க, அதை க்ரியேட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணுவாங்க. இப்படி க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தவறுதலாக வந்து பதியப்படுகிறது. இது ஓரளவுக்கு உண்மைதான் அப்படின்னாலுமே இது உடம்புக்கு எவ்வளோ தீங்கு, மனசுக்கு எவ்வளோ தீங்கு, உன்னுடைய வாழ்க்கையவே சிதைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு நீ குழப்பமான மனநிலைக்கு போயிடுவ அப்படிங்கிற உண்மை வந்து யாரும் உணர்றதில்லை. ஸோ இப்படி க்ரியேட்டிவிட்டிக்காக ரெண்டாவது போகிறாங்க. மூணாவது விஷயம் வந்து தோல்விகள் தரக்கூடிய மன அழுத்தம். அப்போ வந்து அதுலேருந்து மீள்றதுக்காக குடும்பத்தில் பேசுவாங்க, இதுக்கு பேசாமல் நீ வந்து ஒரு மூட்டை தூக்கி பிழைக்கலாம்ல. அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் பேசுவாங்க, திருமணமான பெண்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்கும், அப்போ அவங்க என்ன பண்ணுறது, நீ நடிகையாக இருந்தவ தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திருமணம் பண்ணிட்டு போகிறதா இல்லைன்னா வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறதா, எல்லாருக்குமே ஆண் பெண் ஒரு நடிகராக வரவங்க, நடனத்துறையில் இருக்கவங்க, எல்லா துறையில் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு சில ப்ரெஷர் இருக்குது. இதுலேருந்து மீள்றதுக்கும் அவங்க வந்து பழகிடுறாங்க, இப்படியே அடிக்ஷன் ஆகிடுறாங்க. இந்த அடிக்ஷன் வந்து தொடர்ந்து போய் அது கொடுத்தா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு சம்பளம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இது தெரியாதா மேடம்? ஒரு நல்லா தெரிந்த முகங்களாக இருக்காங்க, நம்ம தப்பு பண்ணும்பொழுது ஈஸியாக நம்ம மாட்டிப்போம், ஈஸியாக நம்மளை வெளிச்சத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்காதா? இல்லை, அந்த பயம் அவங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த பயத்தை விடவும் அவங்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய அந்த தற்காலிகமான விடுதலை இருக்குல்ல, பெயின்லேருந்தோ இல்லைன்னா வந்து நான் இதை செஞ்சாகணும், நல்ல நடிகன்னு என்னை ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற அழுத்தம், எல்லாத்த விடவும் வந்து சொசைட்டியில் பேர் கெட்டு போயிடும் அப்படி இப்படிங்கிறத விடவும் எந்த ஒரு விரக்தியான மனநிலைக்கு போயிடுவாங்கன்னா, இப்போ மட்டும் என்ன பேர் இருக்குது, 4 படம் நடிச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க, 10 பேர் போகிறாங்க, அந்த முன்னணி ஹீரோ தான் எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு நடிகர் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து சிசோஃபெரேனியா பாதிப்புன்னெல்லாம் கூட இது பண்ணோம், அவரும் அதே மாதிரி தான் நடிகர் ஸ்ரீ. இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா அவங்க வந்து கடந்து போயிடுறாங்க. இதனால் தன்னுடைய பெயர் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற யோசனையை விடவும் எனக்கு இப்போதைக்கு இந்த பெயின் அதுலேருந்து நான் வெளியே வந்தால் போதும் எனக்கு அப்படின்னு தற்காலிகமான ஒரு விடுதலையை நோக்கி அவர்கள் போகிறார்கள். இன்னொன்று தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனால் இன்னைக்கு வந்து செவருக்கு கூட கண்ணு இருக்குன்னு சொல்லக்கூடிய உலகத்தில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா? அவங்க மொபைல் வழியாகவே ஜிபே எல்லாம் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஈஸியாக அகப்பட்டுருவோன்னு தெரியாத அளவுக்கு இருந்திருக்காங்க. அப்படியே போனாலும் பார்த்துக்கலாமே, மேனேஜ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு அசட்டைத்தனம் தான். நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பின்புலம் இருக்குது, ஓரளவுக்கு வந்து நான் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பிரபலமாக இருக்கேன், ஏதோ வழக்கறிஞர் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இதெல்லாம் இந்த உலகத்தில் சகஜம்தான், இது வந்து பெரிய தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன தவறுகளாக ஆரம்பிக்கும் போதே அது வந்து பெரிய தவறு கிடையாது, எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பலர் செய்யும் பொழுது அது தவறு இல்லைன்னு இந்த சமூகம் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பில் தான் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 70s 80s படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டார். ஹீரோ எப்போ ட்ரிங்க் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காதலி விட்டுட்டு போயிடணும், அம்மாவோ யாரோ ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க இறந்து போயிடணும், இல்லை பெரிய ஒரு கடன் தொல்லை, பெரிய பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கும். இப்படி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் மட்டும்தான் அவர் ட்ரிங்க் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அது தப்பு அப்படிங்கிறது தான் அங்கே வந்து அந்த திரைப்படங்கள் பதியப்படுது. ஸோ திரைப்படங்கள் மட்டும் இல்லை, இப்படி வந்து சமூகத்துலேயும் அப்படி தான் இன்னைக்கு வந்து அது சகஜம் அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. இன்னைக்கு ஹீரோ ட்ரிங்க் பண்ணுறாரு, கேஷுவலாக ட்ரிங்க் பண்ணுறாரு, ஹீரோயின்ஸ் ட்ரிங்க் பண்ணுறாங்க. என்னன்னா கால மாறுதல் வந்து இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களாகட்டும், சமூகமாகட்டும், ஒரு அலுவலகமாகட்டும், ஒரு பார்ட்டி பண்ணுறாங்களாகட்டும், இது வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று, மருத்துவர்களும் வந்து அளவாக எடுத்துக்கிட்டா தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து நம்மளை அப்படியே இழுத்துறக்கூடிய ஒரு போதை இருக்குது. ஒரு முறை காலை வச்சோம்னா அது அப்படியே உங்களை அடிமைப்படுத்திடக்கூடிய தன்மை இருக்குங்கிற விழிப்புணர்வு யாருக்குமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் சமூகமும் ஊடகங்களும் தொடர்ந்து வந்து இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணும்போது, நான் மட்டுமா பண்றேன், எல்லாரும் பண்றாங்க, அப்ப கூட்டத்தோட தப்பிச்சிடலாமே, இப்போ நீங்க மட்டும் தப்பு பண்ணீங்கன்னா உங்களை கேள்வி கேட்பாங்க, அந்த பயம் இருக்கும். எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கும்போது எல்லாரையுமே நீங்க கூண்டில் தூக்கி வச்சு கேள்வி கேட்க போறீங்க. ஸோ வந்து நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு அந்த பீர் குரூப் ப்ரெஷர் சொல்லுவோம்ல, அந்த கூட்டம் கொடுக்கக்கூடிய இதுதான், கூட்டத்தில் கோவிந்தா போடுற மாதிரி நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய்க்கிறது. இதில் வந்து மேடம், இப்போ நடிகர் ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. மனைவி பிரிந்து போயிட்டாங்க, மகனை நான் மட்டும் வளர்க்குறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. சினிமாவிலையும் பெரிய அளவில் வெற்றி கொடுக்காத இந்த அழுத்தம்லாம் காரணம் சொல்லப்படுது. ஒவ்வொரு மது போதை அடிமை அல்லது கஞ்சா அடிமைக்கு பின்னாடி இந்த மாதிரி கதைகள் சொல்லப்படுதுங்கிறது அதை நியாயப்படுத்துறதுக்காகவா, அல்லது இதுதான் இதுக்கான காரணங்கிறத உண்மையிலே அது இருக்கக்கூடுமா? ஆமாம், அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து நம்ம பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காரணங்கள் உண்மைதான். என்னால் வந்து நல்ல ஒரு பிரபலமான நடிகராக முடியல அப்படிங்கிறதோ, இல்லை வந்து குடும்ப அழுத்தங்கள், நானே வந்து சிங்கிள் பேரண்டிங்கில் இன்றைக்கி நிறைய வந்து சொசைட்டி வந்து சஃபர் ஆகிட்டுருக்கு. அதில் நிறைய அழுத்தங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்க பிரச்சனை. அந்த குழந்தைக்கு கேள்வி பதில் சொல்லணும், ஒரு நீங்கள் குவாலிட்டி டைமும் கொடுக்கணும். அப்போ அங்கேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா யார் சம்பாதிச்சிட்டு வருவா? வெளியில் போகணும், சொசைட்டிலையும் உங்களை நிரூபிக்க வேண்டிய எல்லா இடத்துலேருந்து ஒருத்தனை வந்து ஒரு தாக்குதல் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான்? ஸோ இதுக்கு தான் வந்து என்னென்னா நெகட்டிவ் ரிலீஃப்னு ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் ரிலீஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நெகட்டிவ் ரிலீஃப் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிற இந்த சப்ஸ்டான்ஸு, இந்த ட்ரக்கு எல்லாமே வருது. பாசிட்டிவ் ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய, ஆனால் ஆசுவாசத்தை தரக்கூடிய, விடுதலை அளிக்கக்கூடிய விஷயங்கள். அதில் வந்து எக்ஸசைஸ் வருது, யோகா வருது, தியானம் வருது, ஒரு வாக்கிங் போகிறது வருது, ஒரு நேச்சருக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறது, ஒரு சன்லைட் எடுத்துக்கிறது, ஒரு பூ எவ்வளோ அழகாக பூக்குது பாரு, அந்த அருவியிலேருந்து தண்ணி எவ்வளோ அழகாக கொட்டுது பாருன்னு என்ஜாய் பண்ணுறது. ஸோ இதில் கிடைக்கிற ஹார்மோன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிடைக்குது, தூண்டுதல் கொடுக்குது, ஊக்கம் கொடுக்குது. சேம் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இதில் கிடைக்குது, பிலீவ் மீ. ஆனால் இந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் எடுக்கிறது வந்து நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். நீங்கள் ஒரு குழந்தை கூட விளையாடுறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மனசு விட்டு, அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே மகிழ்ச்சி ஹார்மோன் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இங்கே வந்து இவருக்கு அந்த ஒரு பெக்கில் கிடைக்குது. அது வந்து உங்களுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் கெடுதல் பண்ணுது. இது வந்து உங்களுக்கு நன்மை பண்ணுது, இன்னொருத்தருக்கும் உதவியாக இருக்குது, இன்னொருடைய மனசையும் அமைதிப்படுத்துது, மகிழ்ச்சிப்படுத்துது. இந்த மாதிரி மகிழ்ச்சியான வழியில் அடையக்கூடிய ஊக்கம் இருக்குது, அதுவும் போதையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த குழந்தை கூட பேசுனீங்கன்னா டெய்லி பேசணும் போல் இருக்கும். ட்ராவல், நல்ல புது புது இடங்களுக்கு போகிறீங்க, வரலாற்று இடங்களுக்கு போகிறீங்க, ஒரு இயற்கையான பிரதேசங்களை பார்க்குறீங்க, மலர்களை பார்க்குறீங்க, ஒரு பறவைகளை பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்கும்போது அதுலேயும் வந்து சேம் ஹாப்பினஸ்
கிடைக்குது, ஆசுவாசம் கிடைக்குது, ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த கோல் இலக்கு அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிறது, இந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது. எல்லாருமே வந்து அதை கொஞ்சம் நிறுத்தி இடையில தனக்கான ஒரு அமைதிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி யோகா, இந்த மாதிரி ப்ராக்டிஸிங், மைண்ட் அண்ட் பாடியை வந்து அமைதிப்படுத்துவது பண்ணிட்டோம்னா அதுலேயே அந்த போதை கிடச்சிடும். அப்போ நீங்கள் சொன்ன அந்த அழுத்தமெல்லாம் போயிடும். அப்போது அவர் வந்து தான் மட்டுமே சிங்கிள் பேரண்டிங் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை சொசைட்டியில் என்ன நிரூபிக்கலைங்கிற அழுத்தம் இருக்கும்போது இந்த விஷயங்களில் மனசை திருப்பும் பொழுது ஒரு ஊக்கம் கிடைக்கும். அது வந்து அந்த தவறான விஷயத்துக்கு போகாமல் இதுலேயே நமக்கு சந்தோஷமாக இருக்கே, அப்போ நான் அதுக்கு ஏன் போகிறேன் இல்லையா? ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன், ஒரு சிட்டியை விட்டு ஒரு அவுட்ரு வெளியூருக்கு போய் ஒரு கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் எடுக்கிறேன், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறேன், பறவை எப்படி பறக்குது, தென்னை மரத்துலேருந்து எப்படி வந்து தேங்காய், வாடடா எவ்வளோ நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, அவ்வளோ மேலே கொண்டு போய் தண்ணியை வச்சுருக்காங்க பாரு, யார் வச்சுருக்காங்க, இயற்கை எவ்வளோ அதிசயமானது, அப்படியெல்லாம் உங்களுக்கு தாட் வேறு வரும்போது அதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி வருது, ஒரு ஆச்சரியம் வருது. இந்த உலகம், இந்த இயற்கை வந்து எவ்வளவு அழகானது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கு கீழே வந்து ஒரு இளநீ விற்றுக்கிட்டு ஒரு முதியவர் இருக்கார். அவருக்கு ஒரு நாளில் வந்து ஒரு 4 இளநீ விற்கிது, அதில் எவ்வளோ லாபம் இருக்க போகுது. அவர் பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ இந்த காட்சி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை திரைப்படத்தில். ஆமாம், அவர் பெரிய கார் ஓட்டி பெரிய பணக்காரனாகி சவாலெல்லாம் ஜெயிச்சிருவார். அந்த பழி உணர்வு வந்து கடைசியில் அவருக்கு நிம்மதியை கொடுக்காது. நான் என்னை நிரூபிக்கணும், நான் என் நண்பன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே பண்ணிடுவார். அவர் ஃப்ரெண்டோட வீட்டு சாவியே அவர் கைக்கு வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா மனநிறைவு இருக்காது அவருக்கு. அந்த மாடு கொட்டிட்டு ஒரு ஏழை போவான், அந்த ஏழையை பார்த்துட்டு நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க பாரு, ஆனால் என்கிட்ட அந்த சந்தோஷம் இல்லை பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ பணமோ அந்தஸ்தோ புகழோ வந்து மனிதர்களுக்கு மனநிறைவு கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சொல்லலாம், நீ இன்னைக்கு பேசுகிற, நாளைக்கு வந்து நான் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு வந்து பணம் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். ஒன்று யோசிச்சு பாருங்கள், பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அவங்களுடைய மகள் வந்து தற்கொலை பண்ணுறாங்க, மகள் இறந்து போகிறாங்க, அல்லது எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய வருத்தம். அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க வந்து தெரப்பிக்கு போயிட்டுருப்பாங்க, அவங்க அதுலேருந்து மீள முடியாமல் இருப்பாங்க. இப்படி வந்து எவ்வளோ பணம் இருக்கவங்க கூடிய வளர்ந்த மேலை நாடுகள்னு சொல்கிறோம் நம்ம, அந்த நாடுகளில் உளவியல் சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது. 10 பருவத்தில் இருக்கவங்க வந்து நிறைய சூசைடிக்கல் தாட், சப்ஸ்டான்ஸ் அப்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. வென் கம்பேரிங் டு ஆர் கண்ட்ரி, நம்ம எக்கனாமிக்கலாக வளர்ந்த நாடுகள், ஸோ பணம் தான் எல்லாத்துக்கும் இந்த சொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, பணம் வந்து நிறைய வச்சுருக்கக்கூடிய மேலை நாடுகளில் வந்து பல இடங்களில் இது வந்து பெரிய சவாலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுது. அவங்க வந்து சின்ன வயசுலேயே ட்ரக் அடிக்டாக இருக்காங்க, சுய அறிவே வந்து இதாகிடுது, அவங்களுடைய மூளை வந்து செயல்படுவதில்லை, கல்வியில் கவனம் இல்லை, காமத்துலேயும் இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லேயும் நாட்டமாக இருக்காங்க. எதிர்கால தலைமுறை என்ன ஆகும்னு தெரியல. பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுகளும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அறிவாளிகள் இருந்த நாடுகள் இன்றைக்கி வந்து எதிர்கால தலைமுறை எப்படி ஆகுன்ற ஒரு கேள்விக்குரிய இந்த ட்ரக்ஸ் வந்து உருவாக்கி இருக்குது. ஏன் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது போதும் அப்படிங்கிற மனநிலை தான். பணம் மட்டுமே எல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் உங்கள் கூட உங்களுக்கு நம்பிக்கையான அன்புக்குரிய மரியாதைக்குரியவர்கள் 1-2 பேர் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும். ஸோ அது வந்து வரதட்சணை கொடுமையினால் இறந்து போன பெண்ணாக இருக்கலாம், இல்லை வந்து கரியர் தோல்வியினால் அப்யூஸ், இது ட்ரக் அப்யூஸ்குள்ளே போகிற ஒரு நடிகராக இருக்கலாம், ஹூஎவர் இட் இஸ். பட் உங்களுக்கான மனிதர்கள் இல்லை அப்படிங்கும்போது வந்து அது மகிழ்ச்சியே இருக்காது. ஸோ பணம் மட்டுமே மகிழ்ச்சி கிடையாது. இப்போ இந்த மாதிரி வாழ்க்கை தோல்வி, பொருளாதார ரீதியாக தோல்விங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப கொண்டாட்டத்தினோட உச்சியில் இதற்கெல்லாம் அடிமையாகிறாங்க. அவங்கெல்லாம் இது எப்படி அணுகுறாங்க? அவங்கெல்லாம் எப்படி வெளில வர? ஆமாம், அவங்க வந்து எப்படிப்பட்ட கேட்டகரியில் வராங்கன்னா தற்காலிக மகிழ்ச்சியை நாடுபவர்கள் அப்படிங்கிறது. தற்காலிக ரிலீஃப் நோக்கி நகர்றது ஒரு கூட்டம்னா தற்காலிக மகிழ்ச்சி. ஆமாம், தற்காலிக மகிழ்ச்சி. அதாவது நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு கவலை இல்லை. இந்த ப்ரெசன்ட் லிவிங் அப்படிங்கிறது வந்து உளவியலில் அதிகமாக சொல்லப்படுறது, ஜென் தத்துவம் கூட சொல்லும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இன்றைக்கி இருக்கணும், ப்ரெசென்ட்டில் இருக்கணும், இந்த கணத்தில் வாழணும்னு சொல்கிறோம். அவங்க அது என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த கணத்தில் ரொம்ப அதிகமாக வாழ்ந்துடுறாங்க அப்படின்னா, அதாவது அதன் அளவுகோல் இல்லை. எதுலேயுமே வந்து அளவுகோல் அப்படிங்கிறது வேணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த கணக்கு வரையறை அவர்களுக்கு இல்லை. ஸோ நான் இன்னைக்கு நல்லா குடிச்சு நல்லா இது பண்ணி நான் செத்து போனால் தான் என்ன நாளைக்கு
அப்படிங்கிற ஒரு மனநிலை. காலத்துக்கு வந்து எனக்கு பின்னாடி என்னுடைய சொசைட்டி என்ன சொல்லும், இல்லை வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் நல்ல முன்னுதாரணமாக இருப்பேனா, அதிகமாக குடிச்சு இன்றைக்கி நைட்டு நான் வந்து மாடியிலேருந்து தெரியாமல் கவுந்து விழுந்துட்டேன்னா நாளைக்கு என் பிள்ளை வந்து குடிகாரனோட பையன் பேர் வாங்கும்ல, அதை பற்றின கவலை கிடையாது. அவனும் நாளைக்கு அதை குடிச்சிட்டு அவனுடைய வாழ்க்கையும் வீணாக போயிடுச்சுன்னா, ஸோ தன்னுடைய வாழ்க்கை மீதும் அக்கறை இல்லாதவர்கள், அடுத்தவர்கள் வாழ்க்கை மீதும் அக்கறை இல்லாதவர்கள். ஸோ நான் இன்றைக்கி அதிகமாக என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, அது வந்து அந்த தூண்டுதல் வந்து என்னுடைய மூளைக்கு போய் பர்ஸ்ட் அவுட் ஆகி எனக்கு ஒரு அட்டாக் ஏற்படுது, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை பிரெயினில் வந்து ஒரு ரத்த அழுத்தம் வருகிறது, ஸோ உடம்புல வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது. அதை பற்றின விளைவுகள் குறித்து யோசனை இல்லை, கான்சிக்வன்சஸ் குறித்து யோசனை இல்லை. தெளிவு இருக்குது, படிக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஏன் அப்படின்னா மற்றவர்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவர்களுக்கு வந்து தன்னை குறித்த ஒரு அக்கறையும் இல்லை, அடுத்தவர்கள் மீதான அக்கறையும் இல்லாதனால தான் இந்த தற்காலிக மகிழ்ச்சியை நோக்கி செல்கிறார்கள். இல்லை, சில டைப் மேம் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், ஏதோ நண்பன் பழக்கி விட்டான், அல்லது போன இடத்துல சோசியல் ட்ரிங்கிங்கில் ஆரம்பித்தது இப்போ இவ்வளோ மோசமாக போயிடுச்சு, ஆனால் வெளியில் வர தெரியல எனக்கு, அது மாதிரி அடிக்ஷன் சென்டர் போகிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நபர்கள்லாம் இதுலேருந்து எப்படி வெளியில் முதல்ல வர்றது? அதுக்கு வந்து இந்த எண்ணம் உருவானாலே வந்து அவங்க பாதி வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் வந்து உளவியலில் நம்ம வந்து ஒரு பயமாக இருக்கலாம், ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வெறுப்புணர்வாக இருக்கலாம். ஒன்றும் ஒரு சில பேருக்கு வந்து பள்ளியை பார்த்தா பயமாக இருக்கும், சில பேருக்கு இருட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்கும், பேய் பயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, உயரத்தை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து மீள முடியாது, அதனுடைய தாக்கத்தில் பிடியில் இருப்பாங்க. அது வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். அந்த பயமோ அதே போல் தான் இந்த போதையும், அது வந்து இவங்களை வந்து ஹோல்டில் வச்சுருக்கோம். அதுதான் இவங்களை செலுத்துமே தவிர இவங்களுக்கு அது மேலே கண்ட்ரோல் இருக்காது. அந்த போதை தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது முதல் விஷயம் வந்து இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது இல்லையா, அந்த எண்ணம் தான் முதல் பாசிட்டிவ் ஸ்டெப். அந்த ஸ்டெப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உளவியலாளர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எவ்வளோ போதை ஒழிப்பு மையங்கள் இருக்குது. உங்கள் தற்கொலை தடுப்பு உளவியல் ஆலோசனைகள் வழங்குறதுக்கு எவ்வளோ பேர் முன்னாடி தயாராக இருக்காங்க. அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அதில் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். சும்மா ஒரு நாள் போயிட்டு ஓகேம்மா சரி ஓகே நாளையிலேருந்து தோட்டல சரியாயிடுச்சு, புத்தாண்டு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு விட்டு, ஆமாம், தொடர்ந்து ஒரு பயிற்சியில் சிகிச்சையில் அவங்க இருக்கணும். அது வந்து அப்போ வந்து நிச்சயமாக வந்து இது சொல்யூஷன் கிடைக்கும். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு தவறான பழக்கத்தின் காரணமாக உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அந்த சுயத்தை உணர்தல், அந்த உண்மை நிலை என்ன, நீங்கள் என்ன தவறான நம்பிக்கை வச்சுருக்கீங்க, பட் உண்மை என்ன. தவறான நம்பிக்கை வந்து இந்த போதை எனக்கு மகிழ்ச்சி தருகிறது அப்படிங்கிறது. அப்போது உளவியல் சிகிச்சையில் வந்து அது உண்மையில் மகிழ்ச்சியை தருகிறதா அப்படிங்கிறத புரிதல் ஏற்படுத்துவாங்க, உங்களுடைய மென்டலைசேஷன் பண்ணுவாங்க. அப்போது நீ குடிச்சிட்டு போனேன்னா உங்கள் வீட்டில் வந்து மனைவி திட்டுவாங்க. இந்த சொசைட்டி நாளைக்கு இன்னும் வந்து ஒரு ப்ரொடியூசர் புக் பண்ண வராங்கன்னா குடிகாரன் சரியாக வரமாட்டான் ஷூட்டுக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உனக்கு கெட்டு போயிடும். எத்தனையோ பேர் இருக்காங்க 7-8 வருஷம் வந்து நடிக்காமல் இருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை நடிகராக நிரூபித்து தேசிய விருது வாங்கினவங்க கூட இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல உதாரணங்கள் எவ்வளவோ இருக்குது. அப்போது நீ வந்து அதுக்குள்ளே ஏன் முடிவு பண்ணி வந்து இந்த தவறான விஷயத்துக்குள்ளே போகிறங்கிறது புரிய வைப்பாங்க. இந்த உளவியல் சிகிச்சையில் இந்த மாதிரி கட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப அதிதீவிரமாக அது இல்லைன்னா வந்து கை நடுங்க ஆரம்பிச்சிடுறது, மற்றவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறது, வீட்டிலேருந்து பணத்தை திருடிட்டு போய் வாங்கி சாப்பிட்றது, அப்யூஸு, இந்த சப்ஸ்டான்ஸ் அப்யூஸில் வந்து ரொம்ப தீவிரமாக போனவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, ஷேவ் பண்ணிக்க மாட்டாங்க. லேடிஸ் அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி போகும். சில பேருக்கு வந்து அது எதிர்பாலினத்தவர் மேலே ஒரு ஈர்ப்பு அதீதமாக ஏற்பட்டு அதில் வந்து தவறான பாலியல் உறவுகள் வச்சுக்கிறது, இப்படியெல்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து தூண்டப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாடி போவீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு மிகை அப்படிங்கிற ஒரு அளவை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து சிகிச்சைகளில் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா விளைவுகளை உங்களுடைய ஆழ்மனசுக்கு புரிய வைப்பாங்க. புரிய வச்சுட்டு உடல் ரீதியாக அது இல்லாமல் நீங்கள் இருக்க முடியல அப்படின்னா உடல் ரீதியாகவும் சில மருந்துகளை எடுத்துட்டு நம்ம அதை உங்களுடைய உடலுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது தகுதியான மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று நம்ம அதை வழங்கினோம்னா மீள்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் நிச்சயமாக இதிலேருந்து வெளியே வரணுங்கிற எண்ணம்
அந்த எண்ணத்தோட நம்பிக்கையோடு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணணும். பட் குடும்பத்தினர் வந்து பண்ணுறாங்க இல்லையா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்குது, இல்லை வந்து என் சன்னுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறதை விடவும் அவங்கவுங்களா முன்வந்து பண்ணும்போது அந்த ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கோஆப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அவரவர்கள் வந்து என்னுடைய வாழ்க்கை முக்கியமானது, என்னுடைய உடல் மனம் இதை வந்து நான் பாதுகாத்து வச்சுக்கணும். தற்காலிக மகிழ்ச்சிக்காக, தற்காலிக விடுதலைக்காக ஒரு ட்ரக்கை வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா அது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வீணாக்கிடும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இருக்கணும். ஒரு செல்ஃப் அவேர்னஸோட பாசிட்டிவான எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னொரு சைடு உலகம் இயற்கையான அழகான நல்ல மனிதர்கள் நிறைந்த, நிறைய வாய்ப்புகள் நிறைந்த மாற்றங்கள் நிகழும் அப்படின்ற நம்பிக்கையோட உலகத்தை எதிர்கொள்ள ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி போதை பழக்கங்கள்லேருந்து நிச்சயமாக விடுபட்டு ஆரோக்கியமான மனநிலைக்கு திரும்பலாம். ரொம்ப நன்றி மேடம். பயனுள்ள பாசிட்டிவான நுணுக்கமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி.